விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம். ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போனோம். முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம். இரண்டாவது ஊரி நடந்த பொழுது எல்ஓசியை தாண்டணும். புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டணும். பேகல்காம் நடந்த பொழுது பாகிஸ்தானுடைய இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னது. நாம் யாரும் போரை விரும்புவது கிடையாது. இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம். போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம், பொன்னோ பொருளோ உயிரையும். இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பெயர் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதி மதம் எல்லாம் தாண்டி, கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி, நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு, அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா நின்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கின்றார்கள். அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம். அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.